வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கவர்மெண்ட் மியூசியத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது சென்னை அருங்காட்சியகம் எக்மோருக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா இங்கே த சவுக் மார்க்கெட் அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்கோம், அதை பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று, இந்த அரசு அருங்காட்சியகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஏன்னா முக்கியமாக குழந்தைங்க பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சவுக் மார்க்கெட்டை பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அந்த கவர்மெண்ட் மியூசியத்தையும் உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சவுக் மார்க்கெட்டுக்குள்ளே போன உடனே என்ன இருக்குன்னா, இது செட்டிநாடு 80 வருட பழமையான பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. பித்தளை பொருட்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பொருள் தாங்க. இது பழசு தான், பியூர் மெட்டல்னு சொல்கிறாங்க. அதாவது 10 ரூபாயிலேருந்து சமைக்கிற பொருள், அதாவது ஸ்பூன்லாம் 10 ரூபா தான். அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ரயில் கூஜாவாக இருக்கட்டும், தூக்காக இருக்கட்டும், தூக்கு சட்டியாக இருக்கட்டும், பாத்திரம் இதெல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய மேட் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மேட் எல்லாமே 250 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்டெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம மிதியடி கலர்ஃபுல்லாக போட்டால் நல்லாயிருக்கும். இது 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 250 ருபீஸ், 100, 250 அப்படின்னு சொன்னாங்க. இதுலேயே டிசைனாக குழந்தைங்கள்லாம் விரும்புகிற மாதிரி நல்ல டிசைன்ஸ்லாம் இருக்குது. நார்மலாகவும் இருக்குது. 250, 300 இருக்குது. மினிமம் 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த ஷாப்பில். இந்த மாதிரி இந்த சவுக் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 75 ஸ்டால்ஸ் இருக்குங்க. இது கிராண்ட் ஃபீலா மார்க்கெட், அவங்க தான் இதை சவுக் மார்க்கெட் அப்படின்ற தீமில் இந்த எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. இது பேந்தியன் ரோடு எக்மோரில் தாங்க இருக்குது. முக்கியமாக எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ விநாயகர் சதுர்த்தி ப்ளஸ் ஓணம் ஷாப்பிங்காக, ஓணம் வருது பார்த்திங்களா, அதுக்காக தான் இந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவலை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டு, கிராஃப்ட்டு, ஹேண்ட்லூம்ஸு அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு தேவையானது, ஹேண்டிகிராஃப்ட்டு, ஃபேஷன் அக்சசரி, ஹோம் டெக்கர், ட்ரெஸ்ஸஸ் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே இருக்க சுடிதாரு, இந்த டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா 550லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதோட டேட் என்னிலேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 செப்டம்பர்லேருந்து 15 செப்டம்பர் 2024 வரைக்கும் இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், பிராஸ் ஐட்டம்ஸு. இதுலேயே நல்லா யுனீக்காக இருக்குங்க. இதில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஏன்னா எல்லாமே யூனிக்காக இருக்கும். இதெல்லாமே பிராஸ் ஐட்டம்ஸு. நம்ம என்னென்னலாம் இந்த பாருங்கள், பெல் எல்லாமே இருக்குது. ஒரு மாதிரி டிசைனாக இதெல்லாம் வச்சிங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிச்சயமாக இது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இதுவை ஏற்படுத்தும். நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு குட்டி குட்டியாக நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஒரு பிளேட்டாக இருக்கட்டும், ஒரு கிண்ணமாக இருக்கட்டும். இது பாருங்களேன், 4 இது வச்சுருப்பாங்க. ஹோட்டல்லலாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி. இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப குட்டி குட்டியாக இடிக்கிறது, அந்த ஜக்கு, அதுக்கப்புறம் இந்த உரலுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே பித்தளையில் இருக்கும்பொழுது ரொம்பவே நல்லா இருக்குங்க. பித்தளையில் வச்சா ரொம்ப சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. குட்டி குட்டியாக இருக்கும்பொழுது அது பார்க்குறதுக்கே கிளாக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்குங்க. இது ஃபுல்லாக பிராஸ் ஐட்டம் தான். பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக ஃப்ளவர் வேஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆஷ்ட்ரே இருக்குது. நம்ம ஃபேஸ் பார்க்குற கண்ணாடி இருக்குது. டைனிங் டேபிள் செட்டு பாருங்கள் எவ்வளோ குட்டியாக சூப்பராக இருக்குங்க. இதை வச்சா நீங்கள் கொலு வருது, நவராத்திரி கொலுவில் கூட இந்த மாதிரி பித்தளை பிராஸ் ஐட்டம் தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு தீமில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், அவ்வளோ பிராஸ் ஐட்டத்தில் என்னென்ன இருக்கோ, அதாவது சின்னதாக கூட நம்ம வாங்கிக்கலாம். பெருசு வாங்க முடியலனா கூட சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அதை கூட நம்ம இங்கெல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், கட் ஷூ, அதாவது பெரியவங்க போடுற அந்த ஷூ, ராஜாங்காலத்து ஷூ, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. கப்பன் சாசர், கப்பு, கிண்ணம் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பவுல்ஸு கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பவுல்ஸ் எல்லாமே இப்போலாம் இந்த பவுல்ஸ் நிறைய இடத்துல நிறைய பேர் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பட்டு இதோட ப்ரைஸ் என்னன்னு இப்போ இவர்கிட்ட கேட்போம். வுட்டில் பண்ண மாதிரியும் இருக்குது, டிசைன்ஸும் இருக்குது. டிசைன்ஸ் போகாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறாரு. ஸோ அவரே சொல்லட்டும் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே ஒன்று ஒவ்வொரு கலெக்ஷனில் வித்தியாசமாக இருக்குது. இருங்க, அவர் என்ன விலைன்னு கேட்போம். டீ, காஃபி, டைனிங் டேபிள், சர்விங் ட்ரே. என்னென்ன சொல்லுங்கள். டீ, காஃபி, டைனிங் டேபிள், சர்விங் ட்ரே. எஸ். And next time, wall hanging. மேக்னெட்டா? வால் ஹேங்கிங் 2 in 1. ஓகே. என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது?
1250. 1250. ஓகே சார், ஓகே சார். Small size 950. ஓ, 950 ஸ்மால். இது எல்லாமே ட்ரே தான், டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி ட்ரே. பார்த்தா காஸ்ட்லியாக தெரியுது, ஆனால் ஒர்த்து தான். ஏன்னா இவங்க நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது பாருங்களேன், புடி வச்சா மாதிரி 2 பக்கம் பிடி வச்சு நம்ம கொண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது, கலர்லாம் போகவே போகாது அப்படின்னு சொல்கிறாரு. இது பாருங்கள், இது ஒரு டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரவுண்டாக. இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுலேயே 3-4 வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸும் இருக்குது. இது பாருங்கள், அவர் வந்து இதில் சூடாக பரிமாறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹீட்டாக பரிமாறினா இந்த கலர்லாம் போகவே போகாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து இதில் கண்டிப்பாக சூடான பொருள் போட்டால் கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அவர் போடலான்னு சொல்கிறாரு. ஓகேங்க, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் இதெல்லாமே லைட்டுன்னு நினச்சேன். பின்னாடி இருக்கிறதெல்லாம் லைட்டு, முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து கேண்டில் ஸ்டாண்டாங்க. கேண்டிலில் இதில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஹேங்கர் வந்து கலர்ஃபுல்லான ஹேங்கர்ஸு, லைட்டு, நல்ல விதவிதமான லைட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கேண்டில் இதில் போட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, ஓகேங்க அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி இதில் போட்டுட்டு இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அது மாதிரி இந்த ஹேங்கர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா காப்பர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கப் அண்ட் சாசர், கப்பு தனியாக வாங்கிக்கலாம், 6 கப்பு வாங்கிக்கலாம். இதில் நிறைய எல்லாமே வந்து பீங்கான் ஐட்டம்ஸ் தான். இதுக்கு வந்து டைமிங்னு பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் இருக்குங்க. அதாவது செப்டம்பர் 6லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 10 நாட்கள் நடக்குதுங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ தாங்க. பார்க்கிங் கூட கிடையாதுங்க. இங்கே வந்து 75 ஸ்டால்ஸ் இருக்குங்க மொத்தமாக சேர்த்து. அது மட்டும் இல்லைங்க, இங்கே மேஜிக் ஷோ லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கங்க. அது வந்து சண்டே இன்றைக்கி பண்ணுறாங்கங்க, இன்றைக்கி சண்டே பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்இடி ஷோ அதுவும் வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே இருக்குது. உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரணும் எங்கேயாவது நினச்சிங்கன்னா இன்றைக்கி சண்டே கூட்டிகிட்டு வாங்க. 10 டேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி ஸ்லிப்பர்ஸு, இது நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே முக்கியமாக என்ன இருக்குன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தாங்க. எக்கச்சக்கமான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. நிறைய ஷாப்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். ட்ரெஸ்ஸு, குர்த்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். மெட்டீரியலாகவும் கிடைக்கும், இல்லை உங்களுக்கு இதுவாகவும் கிடைக்குங்க. அதனால் 550லேருந்து தான் இங்கே இருக்க இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது எங்கே நடக்குதுன்னா கவர்மெண்ட் மியூசியங்க, சென்னை அருங்காட்சியகம், எக்மோர், பேந்தியன் ரோட்டில் தான் இந்த எக்ஸிபிஷன். கிராண்ட் ஃபிலா மார்க்கெட் அவங்க தான் இந்த வந்து சவுக் மார்க்கெட் அப்படின்ற தீமில் இந்த எக்ஸிபிஷனை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 75 ஸ்டால்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு வரலாம். ஒரு அழகான ஒரு ஷாப்பிங் வந்த மாதிரி இருக்கும். இது பாருங்களேன், இது சூப்பராக இருக்குது. ஃப்ரேம் பண்ணி இந்த பித்தளையில் சுவாமி சிலைகள் எல்லாமே வச்சு இதை வந்து நம்ம வீட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதான் நினச்சேன், இல்லைங்க ஒட்டி இருப்பீங்க, சுவாமி கீழே விழுந்துரும் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் விழவே விழாதுமா, அந்தளவுக்கு நாங்கள் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்கள், இது நல்லாயிருக்கு. சுவாமி ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி இது பண்ணி வச்சா வீட்டுக்கு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இங்கேயும் பித்தளை பொருட்கள், இந்த யானை பாருங்கள், யானைக்குள்ளே எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள். அந்த பித்தளை பொருட்கள் வச்சாலே ஒரு அழகு தாங்க. அதுலேயும் வந்து சாதாரணமாகவே பித்தளை ஒரு அழகு தான். அதில் சுவாமி சிலைகளெல்லாம் பண்ணி இது பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்குங்க. நிறைய சுவாமி சிலைகள் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குங்க. கோமாதா இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்த ஷாப்புக்கு வந்துட்டோம். இது வந்து ஒடிசாவில் இருக்க ஊறுகாய் வகைகள். ஸோ ஊறுகாவை பார்த்துட்டு அப்படியே அடுத்து வந்தால் திருப்பிய குர்த்திஸ் தாங்க. எக்கச்சக்கமான குர்த்திஸ் ஐட்டம்ங்க. பட்டு இதை வந்து ஓவராலாக நான் வந்து பார்த்ததில் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. இது வந்து சென்னை சிட்டியில் போட்டிருக்கதாலையா என்னன்னு தெரியல, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கா மாதிரி தெரியுதுங்க. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. பட் வந்து நிறைய வெரைட்டி, நிறைய நல்ல குவாலிட்டி,
நம்ம சில இடத்துலலாம் பார்க்கவே முடியாத குவாலிட்டியான இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே இருக்குங்க. அந்தளவுக்கு எல்லாமே வந்து நம்ம பணம் அதிகம்னு சொல்கிறத விட குவாலிட்டியும் அதிகம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது வந்து அக்சசரிஸ் அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய இன்னும் ஷாப்பிங் பண்ண வேண்டி இருக்குது. நம்ம இன்னும் இந்த வீடியோ வந்து இன்னும் பெருசாக போகுது. ஸோ அடுத்த பார்ட்டில் தான் மற்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டலில் நிறைய நெக்லஸ்ஸு, அந்த நெத்தி சுட்டி, ஆரம், அதுக்கப்புறம் இயர்ரிங்ஸு, அப்புறம் நிறைய ரிங்ஸு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. கடா பேங்கிள்ஸ் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்குங்க. இந்த கடா பேங்கிள் ட்ரை பண்ணலாம். நான் கடா பேங்கிள் விலையை கேட்டு தாங்க அசந்துட்டேன். 1200 சொன்னாங்க. அடேங்கப்பா அவ்வளோ காஸ்ட்டா அப்படின்னு நினச்சி வச்சுட்டேன். அந்த பிரேஸ்லெட்லாம் பார்த்தீங்கன்னா 350 450 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா இதெல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நான் வந்து பார்ட் 2 வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் நிறைய இருக்குங்க இந்த ஃபீலா மார்க்கெட்டில், எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.